ஸ்ரீ சுந்தரகாண்டம் 63வது சர்க்கம். மதுவனம் அழிக்கப்பட்ட செய்தியை கூறுதல். தன் காலடியில் தலையை பதித்தபடி கிடந்த ததிமுகனை பார்த்து சுக்ரீவன் அவனிடம் கவலையுடன் கேட்டான். வீரனே, எழுந்து நில். ஏன் என் காலில் விழுகிறாய்? எல்லாவற்றையும் என்னிடம் வெளிப்படையாக கூறுவாய். உனக்கு தேவையான பாதுகாப்பு கிடை. ததிமுகன் எழுந்து நின்று சுக்ரீவர் அரசரிடம் கூறினான். அரசே, வானரர்களின் அரசர்கள் மதுவனத்தில் யாரையும் நுழைய அனுமதித்ததில்லை. வாலி எப்போதும் அனுமதித்ததில்லை. நீங்களும் அனுமதித்ததில்லை. அப்படி இந்த வானர சேனைகள் இப்போது அந்த வனத்திற்குள் நுழைந்து எல்லாவற்றையும் உண்டும் அழித்தும் விட்டன. தோட்ட காவலர்கள் அவர்களை தடுத்த போதும் காவலர்களை பொருட்படுத்தாமல் அந்த வானரர்கள் எல்லா தேன் கூடுகளிலிருந்தும் தேனை குடித்து விட்டார்கள். அவர்கள் இன்னும் குடித்து கொண்டும் தோட்டத்தை அழித்து கொண்டும் இருக்கிறார்கள். சிலர் நிறைய தேனை குடித்துவிட்டு தேன் கூடுகளை தரையில் தூக்கி போடுகிறார்கள். எல்லோருமே அழிவு செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை தடுத்தால் தாங்கள் புருவங்களை உயர்த்தி எங்களை முறைக்கிறார்கள். வானரர்களில் உயர்ந்த தலைவரே, கோபமான கண்கள் சிவந்த அந்த வானரர்களால் இந்த வானர காவலர்கள் மிகவும் அச்சுறுத்தப்பட்டுள்ளனர். சிலர் கைகளால் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலர்கள் முழங்கால்களால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலர் தரையில் இழுத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த வானரர்கள் எல்லோருக்கும் தங்கள் பின்பக்கத்தை காட்டியிருக்கிறார்கள். நீங்கள் எங்கள் அரசர், ஆயினும் அந்த வானரர்கள் எங்களை தாக்க துணிந்திருக்கிறார்கள். மதுவனம் அவர்களால் மொத்தமாக அழிக்கப்பட்டுள்ளது. இந்த வார்த்தைகளை கேட்டதும் எதிரிகளை அழிப்பவனும் மிகுந்த அறிவு படைத்தவனுமான லக்ஷ்மண சுவாமி இவ்வாறு கூறினார். அரசரே, காட்டின் காவலரான இந்த வானரர் இங்கு ஏன் வந்திருக்கிறார்? இவர் எதனால் வருத்தமடைந்திருக்கிறார்? லக்ஷ்மண சுவாமி இவ்வாறு கேட்டதும் பேச்சில் வல்லவனான சுக்ரீவன் இவ்வாறு பதில் கூறினான். உயர்ந்த லக்ஷ்மணரே, ததிமுகன் என்னிடம் சொல்ல விரும்புவது அங்கதனும் மற்ற வானரர்களும் சேர்ந்து மதுவனத்தை அழித்து விட்டார்கள் என்பதை. இப்போது அவர்கள் மதுவனத்தை வந்தடைந்து விட்டார்கள். அப்படியானால் அவர்கள் தங்கள் பணியில் வெற்றியடைந்து விட்டார்கள் என்று பொருள். உயர்ந்தவரான அன்னை சீதையை ஹனுமான் கண்டுபிடித்திருக்க வேண்டும். இதில் எந்த ஐயமும் இல்லை. வேறு எவராலும் இதை செய்திருக்க முடியாது. இந்த பணியை செய்வது ஹனுமானை தவிர வேறு யாராலும் இயலாது. சாதனை புரிவதற்கான வல்லமை, அறிவு கூர்மை, உறுதிப்பாடு, பணிவு, விஷயங்கள் பற்றிய அறிவு ஆகிய இந்த சிறந்த குணங்கள் தன்னிடம் ஒருங்கே இருக்க பெற்றவர் வானரரான ஹனுமான் மட்டுமே. அங்கதன் வழி நடத்துபவனாகவும் ஜாம்பவான் தலைவராகவும் ஹனுமான் இயக்குபவராகவும் இருக்கும்போது எந்த பணியும் முடிக்கப்படுவது நிச்சயம். தென்பகுதிக்கு சென்று தேடிவிட்டு திரும்பிய அங்கதன் தலைமையிலான வீர வானரர்களால் தான் மதுவனம் அழிக்கப்பட்டிருக்கும். திரும்பி வந்த வானரர்களால் மதுவனம் அழிக்கப்பட்ட விதம் தங்கள் பாணியில் தோல்வியுற்ற வானரர்களால் நிகழ்த்தப்பட்டிருக்க முடியாது. எவ்வாறு தேன் முழுவதும் அருந்தப்பட்டு தோட்டம் அழிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள். அது மட்டுமல்ல, அவர்களை விரட்டியடிக்க மொத்தமாக சென்றவர்கள் முழங்கால்களில் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். துணிவுக்கும் இனிமையான பேச்சுக்கும் பெயர் பெற்ற ததிமுகன் இந்த நிகழ்வுகளை பற்றி புகார் செய்ய இங்கே வந்திருக்கிறான். சுமித்ரையின் மைந்தரே, வீர புதல்வரே, இது எதை காட்டுகிறது என்பதை யோசித்து பாருங்கள். அவர்களால் அன்னை சீதை கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது உறுதி. உயர்ந்தவரே, இல்லாவிட்டால் மதுவனத்தில் பாரம்பரியம் அனைத்தையும் பற்றி நன்கு அறிந்த இந்த வானரர்கள் ஒரு தெய்வீக வரத்தின் மூலம் நமக்கு கிடைத்த அந்த தோட்டத்தை அழித்திருக்க மாட்டார்கள். உயர்வான புகழை பெற்றிருந்த லக்ஷ்மண சுவாமி வந்து சுக்ரீவரிடம் இந்த வார்த்தைகளை மகிழ்ச்சியுடன் கேட்டு கொண்டிருந்த போது நல்ல காலம் நெருங்கிவிட்டதை நினைத்து ஸ்ரீராமபிரான் இன்னும் அதிக மகிழ்ச்சி அடைந்தார். ததிமுகனின் வார்த்தைகளை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த சுக்ரீவ அரசர் உடனே செய்யப்பட வேண்டியது என்ன என்பதை அவனிடம் கூறினார். தங்கள் பணியை வெற்றிகரமாக முடித்துவிட்டு திரும்பி இருப்பதால் தான் அவர்கள் தோட்டத்தில் இருந்து தேனை குடித்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்.
தங்கள் பணியை முடித்த பிறகு அவர்கள் நடந்து கொண்ட விதம் என் விருப்பத்தின் படிதான் இருக்கிறது. தங்கள் பணியை வெற்றிகரமாக முடித்துவிட்டு திரும்பி வரும் ஹனுமான் தலைமையிலான அந்த வானரர்களின் வருகையையும் ஸ்ரீராமபிரான் லக்ஷ்மண சுவாமியுடன் சேர்ந்து அன்னை சீதையை மீட்க நாம் எடுக்க வேண்டிய உடனடி நடவடிக்கைகள் பற்றி அவர்கள் கூறுவதை கேட்கவும் நான் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். தங்கள் நோக்கம் நிறைவேறியது குறித்து வானரர்களின் அரசனான சுக்ரீவரும் அரசகுமாரர்களான ராமலக்ஷ்மணர் ஆகியோரும் மகிழ்ச்சியால் நிறைந்தனர். மகிழ்ச்சியால் அவர்களுடைய கண்கள் விரிந்தன. அளவிட முடியாத மகிழ்ச்சியடைந்த அவர்கள் வரப்போகும் வெற்றியை நினைத்து உடல் முழுவதும் மயிர்கூச்செறிந்தனர். 63ஆம் சர்க்கம் நிறைவடைந்தது.